அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சென்னையில் வந்து ஆக்டிங் டிரைவர் பார்க்குறத பற்றி பார்த்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சில சிட்டியில் வந்து ஆக்டிங் டிரைவர் குரூப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம சென்னையில் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு வந்திருக்கோன்னு வச்சுங்களேன். படிக்கவோ, சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கவோ, கம்மி சம்பளத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு வரோன்னு வச்சுங்க, ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் வேணும், இல்லை ஒரு ஃபேஷனாக ஒரு எல்லா வண்டியும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஆக்டிங் டிரைவரில் வரலாம். அதை விட்டுட்டு நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன்னு ஒரு தம்பி சொல்கிறப்போ எனக்கே கஷ்டமாயிடுச்சு. இதை நம்பிலாம் டிரைவர் வேலையை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டெப் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 எடுக்கலாம், நல்ல நல்ல டியூட்டி கிடச்சதுன்னா. அப்போ சனி ஞாயிறுனா ஒரு 2000 அது மாதிரி சம்பாரிச்சிக்கலாம். நைட்லனா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சின்ன ஜாப் இருந்ததுன்னா, ஒன்லி ட்ராப் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு 600 700 அது வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதை நம்பி ஃபேமிலி நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இது என்னோடய அட்வைஸ் தான். உங்களுக்கு முடிஞ்சால் எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. அதான் சொல்கிறேன், மாத சம்பளம் போனீங்கன்னா 22,000க்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 100 எக்ஸ்ட்ரா கையில் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நடக்குமா கண்டி. மற்றபடி இந்த ஜாபை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டம். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் வாடகைக்கோ, ஒரு சாப்பாடு செலவுக்கோ, இப்போது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வீட்டுக்கு எதனா பைசா மொத்தமாக வச்சுட்டு ஒரு சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணலான்னா இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தான் முடியுமா கண்டி. இதை வச்சு ஃபுல் டைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்டிங்கிறது நம்ம போகிற வண்டி, அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன வண்டி, என்ன ஜாப்பு, கஸ்டமர் எப்படின்றது அங்கே போன பிறகு தான் தெரியும். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து வெளியூரில் இருந்தெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு சில லிங்க்லாம் போடுறேன், அதில் பாருங்கள், கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயின் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே ஒரு குரூப்பாக கூட ஆரம்பித்து எனக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுதான் பண்ண முடியும். டைரெக்டாக உங்களுக்கு வேலை கொடுக்குறது என்னால் முடியாத பட்சம். ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஓனர் இருந்தால் தான் அவங்க கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆள் எங்கே இருக்காங்க. ஏன்னா வண்டி வந்து சப்போஸ் தனியாக எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம நம்பி கொடுத்தோம்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வெரிஃபிகேஷன்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆகுதா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் டியூட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டியூட்டி எடுத்து நல்லா ஓட்டணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரூஃப்லாம் ஒழுங்காக வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில், லோக்கல் ஏரியாவில் முடிஞ்சால் ஒரு குரூப் ஆரம்பிங்க, எனக்கு லிங்க் கொடுங்க, என்ன ஏரியாவும் போட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.